யாராது? நான் தான் அண்ணாமலை. அடாடாடாடாடா அண்ணாமலையா, உன் தொல்லை தாங்க முடியலப்பா. தூங்கிறவனை எதுக்கு எழுப்புற? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல ஏந்திச்சு எங்கூட வா. எங்க கூப்பிடுற? முதல்ல வா எங்கூட வா. அக்க போரா இருக்குடா உங்களோட. எதுக்கு வந்தீங்க? உன்கிட்ட பேசணும். இவன் தங்கச்சி, இவளுக்காகவாவது நான் உங்ககிட்ட பேசணும். எதுக்கு பேசணும்? ஏ பயம் வந்துருச்சா? கோர்ட்டு கேஸ் சட்டம் இதெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை. தோத்துட்டா இதுவரைக்கும் அனுபவிச்ச சொத்துல கையை விட்டு போயிடுமே. அதனால நேரடியா வந்து பேரம் பேசலான்னு கணக்கு போட்டு வந்திருக்கீங்கல்ல. ஒரு நிமிஷம் பேசாதீங்க. நீங்க பேசுறது எதுவுமே கேட்கிற நிலைமையில நான் இல்லை. அப்பா அம்மா சொந்தம் பந்தம் சொத்து சுகம் இது எதுவுமே இல்லாம ஒரு அனாதையா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன அனாதையாக்கி சொந்த ஊர்ல வாழ விடாம என்ன ஊரை விட்டு துரத்திட்டீங்கல்ல. அதுக்கு என் தங்கச்சியை வேற சாக்கா வச்சுட்டேங்க. 22 வருஷமா என் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். சத்தியமா சொல்றேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன எப்படி துரத்தினீங்களோ அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உங்களை நான் துரத்தல. என் பேரு பசுபதி இல்லை. பேசி முடிச்சிட்டியா? இன்னும் ஏதாவது பேசணுமா? இப்ப நீ சொன்னியே சொத்து சுகம்னு, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் இங்க வரல. 22 வருஷமா எனக்கும் தெரியாம உனக்கும் தெரியாம ஒருத்த மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த ரகசியம் இன்னைக்கு அவன் மூலமாவே வெளியில வந்துருச்சு. அது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்க அம்மாவுக்கு சாங்கியம் நடத்தினா நான் எங்க தடுத்துடுவேணுங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு தெரியாம தோப்புல ஏற்பாடு பண்ணாரு உங்க அப்பா. நான் எதுக்காக தடுக்கணும்? அந்த சாங்கியம் ஒருவேளை வீட்லயே நடந்திருந்தா அந்த கொலையை தடுத்திருக்கலாம் இல்ல. இன்னைக்கு உங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாரு. அன்னைக்கு நான் ஓடி வந்து பார்த்தப்போ ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்து நீதான் கொலைகாரன்னு ஒண்ணு துரத்துனாங்க. அது மட்டும்தான் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. கொலைகார என் புருஷனை கொண்டவன். இதுதான் திரும்ப திரும்ப என்ன சாட்டையால் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற யாரும் இல்ல, உங்க மாமாதான். பல வருஷமா மூடி மறைக்கப்பட்ட உண்மை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க மாமா வாயாலேயே வெளியில வந்துச்சு. உண்மை தெரிஞ்சு தட்டி கேட்க போன என்ன ரூம்ல போட்டு அடைச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரும் வந்து கதவு திறந்தாங்க. யாருன்னு தெரியல. கீழே போய் பார்த்தேன். உங்க மாமா அடிபட்டு மயக்கமா கிடந்தாரு. அவரை யார் அடிச்சாங்கன்னு தெரியல. பக்கத்துல பத்திரம் இருந்துச்சு. இதை எடுத்துக்கிட்டு உன் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு இது உன்கிட்ட ஒப்படைக்கலாம் நீங்க வந்தேன். இந்த எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். 22 வருஷமா உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு நீ என்ன மன்னிக்கணும். இன்னொரு விஷயம், உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவருக்கு பண்ண வேண்டிய கர்ம காரியங்களை நீதான் செய்யணும். அது மூலமா அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சா அது போதும் எனக்கு. ஒரு நிமிஷம். இப்போ அதை என்ன புரிஞ்சுக்கிட்டியா? இத்தனை நாள் என்ன உறுத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ அதரை தள்ளிட்டேன். நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்கணும்னா நீ ஒண்ணு செய்யணும். நாளைக்கு உங்க அப்பாவோட இறந்த நாள். அவர் இறந்த அதே இடத்துல நீ திதி கொடுக்கணும். அதை நீதான் செய்யணும்.
நீ இருப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ விடாம மந்திரத்தை சொல்லு. இது பாருங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க. இங்க வரத்துக்குள்ள எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்தணும். இந்த சமயத்துல உங்களை தவிர வேற யாரும் உதவி செய்ய முடியாது. கொஞ்ச நேரம் அவங்கள சமாளிச்சீங்கன்னா இந்த சாங்கியத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிடலாம். இத்தனை வருஷம் அரூபமா போராடிட்டு இருந்த அவருக்கு ஒரு அமைதி கிடைச்சிடும். தயவு செஞ்சு நீங்க தான் எப்படியாவது. நீங்க கவலைப்படாதீங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அவளை நான் கவனிச்சுக்கிறேன். இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்புறம் வச்சுக்க. அநியாயமா ஒரு நல்ல காரியத்தை கருத்து நாசமாக்கிறாத, மரியாதையா போயிரு. அதுவாடா நல்ல காரியம். அந்த நல்ல காரியத்தை தடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன் அப்படி ஊராஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு அட்டுணியம் பண்ணிட்டு இருக்க? நன்றி கெட்டவன. நன்றி கெட்டவனா? யாரா நன்றி கெட்டவன்? நீதாண்டா இதுக்கெல்லாம் சொல்லுங்கடா. காப்பாத்துக்கோ, காப்பாத்துக்கோ. ஐயோ ஐயோ, காப்பாத்துக்கோ. ஐயோ, அண்ணாமலை, என்னை பத்தி கவலைப்படாத. நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. போயிரு அண்ணாமலை, போயிரு போயிரு. அடிக்கிறதுனாங்க நீ மேல மரத்தை பார்த்து பேசினீங்க. அடிக்காதீங்கடா, நான் ஆவிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்டா. நீயா? ஆமா, 22 வருஷம் நீ அநியாயமா கொன்னே அதே அண்ணாமலைதான். உன்னால என்ன இப்ப பார்க்க முடியுதில்ல? ஆமா,
நான் பேசுறது உனக்கு கேக்குது இல்ல? ஆமா. எப்படி? என்ன நீ செத்துட்ட? என்ன நான் செத்துட்டேனா? ஆமா, திரும்பி பாரு. உன்னோட முடிவை பாத்தியா? உனக்கு இப்ப என்ன கிடைச்சது? கேவலம் மனுஷனால சம்பாதிக்க கூடிய சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு என்ன நெருப்பில தள்ளி கொன்ன. இப்ப அதே நெருப்பு ஒன்னையும் கொன்னுடுச்சு பாத்தியா? வாழற காலத்துல ஒரு மனுஷன் செய்யற நல்லது கெட்டது சாகர காலத்துல அவன் கூடயே வரும் சொல்லுவாங்க. நீ செஞ்ச கர்மா தான் உனக்கு இந்த முடிவு கொடுத்திருக்கு. நைனா, என்னையா கூப்பிட்டேன்? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கேக்குது? ஆமாங்க, எனக்கும் கேக்குது. 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட அதே குரல் அப்படியே இருக்கு. அண்ணாமலை, இனிமேல் என் தெய்வம் உனக்கு தேவையில்லப்பா. ஏன்னா நீ பேசுறதுங்க எல்லாருக்கும் கேக்குது. ஒரு மக அப்பனைத்தான் நைனான்னு கூப்பிடுவா. ஆனா நீ உன்னை பெத்த அப்பனா நினைச்சு என்னையே நைனான்னு கூப்பிட்ட. இந்த ஒரு வார்த்தை தான் உன்னை எனக்கு அடையாளம் காட்டிச்சு. பிரிஞ்சிருந்து நம்மள ஒன்னா சேர்த்துச்சு. எனக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ணாமலை, அண்ணாமலை போகாத அண்ணாமலை. வேண்டாம் நைனா, வேண்டாம். என்னை விட்டு போகாத அண்ணாமலை. நான் உன் நண்பப்பா, என் கூட இருந்திருப்பா. ஆமா, நண்பன் தான். ஆவியால் ஏற எனக்கு உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன் மூலமா தான் என் லட்சியம் எல்லாம் நிறைவேறுச்சு. உனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அண்ணாமலை, நீ இருந்த காலத்துல உன்னை புரிஞ்சுக்காம நான் உன் மேல கோவத்துல இருந்துட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். எங்க கூட இருந்தேன். ஆமாங்க, அவன் சொல்றது சரிதான். எங்களை காப்பாத்துன நீங்க எங்களுடைய தெய்வமா இங்கே இருந்துருங்க. அவனை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அவனும் என்ன புரிஞ்சுக்கிட்டான். எங்களை ஒண்ணு சேர்த்து வச்ச நீங்க எங்களை விட்டு போயிடாதீங்க. அது முடியாது. எனக்குன்னு விதிக்கப்பட்ட விதியோடு காலம் முடிஞ்சிருச்சு. நான் போய் தாகணும். நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் ஊருக்காக செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் அன்னைக்கு உனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல. என் காலத்தோட அதெல்லாம் நின்னு போக கூடாது. உன் காலத்திலே அதெல்லாம் தொடர்ந்து நடக்கணும். இந்த ஊரே உன்னை வாழ்த்தணும். செய்வேன் நைனா, செய்வேன். இனிமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நீங்க செஞ்ச நல்லதே நானும் செய்வேன். ஐயா, கொஞ்சம் வெளியில வாங்களே. ஐயா, ஐயா, கொஞ்சம் வெளியில வாங்க. என்னாச்சுமா? என் பொண்ணு பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தோம்யா. அதுல ஒரு சிக்கல் ஆயிப்போச்சு. டாக்டர் உன் பொண்ணு வேணுமா இல்ல குழந்தை வேணுமான்னு கேக்குறாரு. இதுக்கு நீங்க தான் ஒரு அருள்வாக்கு சொல்லணும். கவலைப்படாதீங்க. என் சந்ததி இருக்கிறது வரைக்கும் இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். என் நைனா கடவுளா இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு. நைனா!